நேயர்கள் அனைவருக்கும் செல்வமுத்துமாரியின் அன்பு வணக்கம். நேயர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு புதுமையான இடத்துக்கு நம்மளுடைய பொதிகை நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பகுதிக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பகுதி அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கின்ற அந்த பகுதி தான். ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் கோவில், அதையெல்லாம் தாண்டி ஒருத்தரை அடையாளப்படுத்தலாம் இந்த மாவட்டத்தில் இருந்து. யார் அந்த முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வீதி வீதியாக விலாசம் தேடி நாளிதழ் விற்ற ஒரு சிறுவன் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவராகி இந்த இந்திய நாட்டுக்கே மணி மகுடமாக, உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய சவாலான விஞ்ஞானியாக திகழ்ந்த மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அப்படி இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் தாண்டி அந்த மன்னர்களினுடைய பரம்பரை வர வர சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த வீரம், பெருமை எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் அரண்மனை நம் கண்ணுக்கு முன்னாடி வரும். அப்படிப்பட்ட அந்த அரண்மனைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த அரண்மனையில் என்னென்னலாம் இருக்குது, அங்கே இருக்கிற ராஜா ராணி அவங்க நம்மள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வணக்கம் ராஜா. வணக்கம் ராணி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், புதிகை தொலைக்காட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு ஒரு சிறந்த ஆளுமையினுடைய அடையாளமா உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ராஜா. உங்களுடைய முழு பெயரை எனக்காக கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் ராஜா என் குமரன் சேதுபதி. ராஜா, நீங்க சொன்னீங்க இல்லையா சேதுபதி, அந்த சேதுபதிக்கு என்ன விளக்கம் அப்படின்றத சொன்னீங்கன்னா நானும் நேயர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். சேதுனா சேது பந்தனம். அந்த ராமேஸ்வரத்துக்கு போகிற அந்த பிரிட்ஜு பேர் சேது. பதினா அது காவல் காக்கிறதுக்கு வச்ச எங்களுக்கு ராமர் காலத்தில் கொடுத்த அந்த பேர் சேதுபதி. சேதுபதி ஒரு அழகான, அந்த காலத்திலேருந்து ராமாயண காலத்திலேருந்து எங்களுக்கு அந்த புராணம் எங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஒரு ராமாயண காலத்தினுடைய தொடர்பு இருக்கு எங்களுக்கு இன்று வரை அப்படியே நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இன்று வரை அது இருக்கு. ராஜா, உங்களுடைய முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மகாராஜா பாஸ்கர சேதுபதி இல்லையா? அவங்கள பத்தி எங்களுக்கு அப்படியே நிறைய தகவல் சொல்லுங்க. ஆமா, பாஸ்கர சேதுபதினா ஒரு பெரிய மகான். ஒரு சாதாரண மகான் இல்லை, விவேகானந்தரால டைட்டில் கொடுத்த ராஜ ரிஷி அவர். அந்த காலத்திலே தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்லேயே இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பாஸ்கர சேதுபதியோட வாரிசாக இருக்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா பாஸ்கர சேதுபதி அந்த காலத்திலேயே சின்ன வயசில் அவர் பட்டத்துக்கு விவேகானந்தர் அவருக்கு வந்த வாய்ப்பு, அது சிக்காகோ மாநாட்டுக்கு சர்வசமய மாநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்ததே பாஸ்கர சேதுபதிக்கு. அந்த வாய்ப்பை தான் போனால் எப்படி இருக்கும், ஒரு மகான் போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி விவேகானந்தர் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் முருகன் நெல்லிக்கனியை யார் கொடுத்தோ எப்படி பண்ணுறாங்களோ, ஒரு ஔவையார் இது கொடுத்து எப்படி நெல்லிக்கனியை கொடுக்குறோம், அதே மாதிரி பாஸ்கர சேதுபதி விவேகானந்தர் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை. அதுக்காக அந்த பாஸ்கர சேதுபதி திரும்பி வரும்போதில்
குந்துகால்னு ஒரு இடத்துல வந்து இலங்கையிலேருந்து வரும்போதில் வந்து இறங்குறாங்க. அப்போ பாஸ்கர சேதுபதினு சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய மகான் வந்திருக்கீங்க, உலகத்துக்கே ஒரு பெரிய இதாக வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து என் தலைமையில் வச்சு நீங்கள் இறங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விவேகானந்தர் சொல்கிறாரு, இது வந்து மகாராஜா தலைமையில் வைக்கக்கூடாது ஒரு சுவாமிகள், அதனால் நீங்கள் வந்து அவர் உடனே கையை கொடுத்து என் கையில் வைங்க உங்கள் காலனுங்கிறாங்க. அதே மாதிரி விவேகானந்தர் இறங்கி வரும்போதில் அந்த சாரட்டில் குதிரையை ரெண்டையும் கலட்டி விட்டுட்டு தானாகவே இழுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் விவேகானந்தர் ராமநாதபுரத்தை சுற்றி பேசும்போதில் பாஸ்கர சேதுபதியை பற்றி பேசுகிறாங்க. என்ன பெரிய அப்போ தான் ராஜரிஷின்னு டைட்டில் கொடுக்குறாங்க பாஸ்கர சேதுபதிக்கு. அதே மாதிரி பாஸ்கர சேதுபதி வந்து எங்களுக்கு வந்து ஆஸ்தானம் வந்து ஸ்ருங்கேரி, எங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து திருவாடுதுறை மடம் தான் எங்களுக்கு பெருசு. கடைசியில் வந்து பாஸ்கர சேதுபதி திருவாடுதுறை மடம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது, அதான் வந்து தலைமை இடம். அங்கே தான் போய் அவங்க இறந்து போகிறாங்க. அந்த திருவாடுதுறை மடத்துக்கு 3000 ஏக்கர் கொடுக்குறாங்க. இன்றமும் வந்து அதில் வந்து 2 இலை போடுவாங்க, ராஜாக்குன்னு ஒரு இலை, அந்த ஆதீனத்துக்கு ஒரு இலை. அதில் எப்படின்னா இன்னமும் அவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவுடையப்பார் கொடுத்த நிலமும் பாஸ்கர சேதுபதி கிட்ட அன்னமும் சொல்லி தான் சாப்பிடுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ராமநாதபுரத்துக்கு ரயில் வண்டி வர்றது திருநெல்வேலியிலேருந்து பாஸ்கர சேதுபதியோட அந்த உடல் தான் அங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ராம்நாடுக்கு ட்ரெயின் விடும்போதில் பாஸ்கர சேதுபதி உடல் தான் வந்துச்சு ராமநாதபுரத்துக்கு. அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. மகாராஜா பாஸ்கர சேதுபதி அவங்கள பற்றி கேட்கும் பொழுதே ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழுக்கு, கலைக்கு, இலக்கியத்துக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய அந்த தமிழ் சங்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதல் தகவலாக எங்களுக்கு சொல்லுங்க ராஜா. அவங்க எல்லாருமே வந்து தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்லேயே இறந்துட்டாங்க. ஏன்னா அவர் மதுரை தமிழ் சங்கத்தை ஆரம்பித்ததே வந்து தமிழுக்கு வந்து கம்பராமாயணம் திருக்குறளும் அந்த காலத்தில் கிடைக்காம போயிருந்ததுனால தான் தமிழ் சங்கம் ஆரம்பித்தது. இதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தப்பாக வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால பாண்டித்துரை தவிர அந்த காலத்திலேயே அவ்வளவு பிரதிஷ்டையும் வாங்கி நடு ரோட்டில் போட்டு எரித்தாங்க. அதுக்காகவே தமிழ் சங்கம் மதுரையில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 4ஆம் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தாங்க. அதில் ஏகப்பட்ட புலவர்களை வச்சு அதை ஆரம்பிக்கிறாங்க. அது தமிழுக்காக பெரிய தொன்று ஆட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேதுபதி ஸ்கூலு எல்லாம் அவங்களோட சொந்த பங்களா. அந்த காலத்தில் அவங்க மதுரையில் புதுமடத்தில் பிறந்தாலுமே அவங்க வந்து மதுரையில் ஒரு பெரிய புரட்சி பண்ணி மதுரையை வந்து தமிழுக்காகவே உள்ள அது ஊர் அது. அதனால் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தான் ஆரம்பிக்கணும்னு சொந்த பங்களாவையே தமிழ்ச்சங்கத்துக்கு அவங்க கொடுத்து தமிழ்ச்சங்கம் உருவானது அப்போதான். மதுரை தமிழ்ச்சங்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இப்போ என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு? ஆமாம், இப்போ அதில் வந்து நான் தான் தலைவராக இருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நிறையா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறோம். ஏடுகள் இருக்குது, அது வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறையா வந்து காலேஜஸ் இருக்குது, 2 காலேஜ் இருக்குது. பிள்ளைங்களில் வந்து தமிழ் பண்டிட் கோர்ஸ் இருக்குது, எல்லாம் பிலிட் இருக்குது, எல்லாமே தமிழ்லையே. இதுவரையும் இந்தியாவில் தமிழ் காலேஜ்னே ஒன்றும் இல்லை. மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு 2 தமிழ் காலேஜ்னே இருக்குது, தனி காலேஜ் இருக்குது. மகாராஜா பாஸ்கர சேதுபதியும் வள்ளல் பாண்டித்துரை தேவரும் சேர்ந்து போட்ட அந்த விதை இன்று வரைக்கும் உங்க மூலமா அப்படியே வளர்ந்து தலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இடையில வந்து பாண்டித்துரை தேவர் வந்து பூர்வீகமாக அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கும் அவர் உதவி இருக்கார். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த சுதேசி கப்பல் வாங்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்க சொந்த கிராமம் இங்கே பாண்டித்துரை தேவரோட சொந்த கிராமம் பரமக்குடி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அதை விற்று 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த சுதேசி கப்பல் அந்த ஷிப்பிங் கார்பரேஷனுக்கு சேர்மனாக இருந்ததும் பாண்டித்துரை தேவர் தான் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்துக்கும் அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அப்படியே மகாராஜா பாஸ்கர சேதுபதிக்கு அப்புறமா வந்த அந்த தலைமுறையாக வரும் பொழுது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சேதுபதி யார்? ஆமாம், அடுத்தது வந்து முத்துராமலிங்க சேதுபதி, அவர் மகன் வந்திருக்காங்க. அப்போ வந்து அரண்மனையை வந்து எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பாஸ்கர சேதுபதி அவங்க வள்ளல் தன்மை அன்மம் அதிகம். அதனால வந்து எல்லாத்தையும் வள்ளல் தன்மையில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க.
எல்லா மக்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. கடைசியில் வந்து அவங்க வந்து இந்த அரமனை மட்டும்தான் இருக்குது. அப்போது ஸ்ருங்கேரி சாமிகள் வந்து எங்களுக்கு ஆஸ்தான குரு ஸ்ருங்கேரி அவங்க வந்து இந்த ராஜாவை வந்து கேட்குறாங்க, இந்த அரமனையை எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதை எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க. பாஸ்கர சேதுபதி கொடுத்துட்டு இங்கே அரமனையை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ருங்கேரி சாமி இந்த அரமனைக்கு வாரிசே இல்லாமல் போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவங்க மகனை கூப்பிட்டாந்து பட்டம் கட்டி திருப்பியும் அவர் மகனை முத்துராமலிங்க சேதுபதி இங்கே பட்டம் ஏற்க விடுறாங்க. ஸோ அவர் தான் திருப்பியும் இந்த சொத்துக்களை பழையபடி எல்லாத்தையும் பாஸ்கர சேதுபதி விட்ட சொத்துக்கள் எல்லாம் பழையபடி ரீகெயின் பண்ணி நல்லா கொண்டு வராங்க. அப்புறம் எங்கள் தாத்தா வாரிசாக வராங்க சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. அவங்க என்னென்னு செய்யணும், அவங்க அரசியலில் இருந்தாங்க, அவங்க மந்திரியாக இருந்தாங்க. 3 டைமில் காங்கிரஸ் ரெஜிம் அப்போ அந்த டைமில் பக்தவச்சல பீரியடில் இருந்தாங்க, ராஜாஜி பேரில் இருந்தாங்க, காமராஜர் காலத்தில் அவங்க வந்து பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கும்போதில் வைகை டேம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க மதுரையில். அப்போ அவங்க வந்து மந்திரியாக இருக்கும்போதில் நிறையா நம்ம அவங்களோட இது வச்சு தான் நம்ம ஹாஸ்பிட்டல், அவங்க வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருந்தாங்க, பெரிய டென்னிஸ் பிளேயராக இருந்தாங்க. அந்த டைமில் இங்கே வந்து இப்போ ஜிஹெச்ஆர் இருக்கிற இடம் வந்து அவங்க சொந்த பெவிலியன், அந்த காலத்தில் கிரிக்கெட் பெவிலியன் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க அங்கே நம்ம அரமனையில் வந்து நம்ம அங்கே பெரிய பெவிலியன் இருந்துச்சு, அதில் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த டைமில் அந்த இடத்த வந்து இவங்க மந்திரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பொது நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை ஜிஹெச் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு காலேஜ் இருந்துச்சு, காலேஜையும் உருவாக்கி காலேஜ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தது. அதே மாதிரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம அரமனையில் படித்தாங்க கொஞ்ச நாள் பூரா. ஏன்னா அது காலேஜ் கட்டுற வரையும் இங்கே படித்தாங்க, அரமனையில் காலேஜ் இருந்துச்சு. அது மாதிரி நிறைய கலெக்டரேட் கொடுத்துருக்காங்க. நிறையா அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவங்க நல்லா அவங்க பொதுமக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுருக்காங்க. அவங்க மந்திரியாக இருக்கும் போதில் அவங்க பொதுப்பணித்துறையில் இருந்தாங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மந்திரியாக இருந்தாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் நல்லா இருந்தாங்க. அவங்க அரசியல் வாழ்க்கை அவங்கள யாரும் எதுவுமே தப்பாக சொல்லலை, அவங்க நல்ல முறையில் இருந்துட்டு போனாங்க. நிச்சயமாக. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா இருந்தாங்க, ராமநாத சேதுபதி இருந்தாங்க. அவங்க ஆன்மீகத்திலேயே ஃபுல்லாக அவங்களோட பயணத்தை இருந்தாங்க. எல்லா கோயில்களும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ராஜா, ரொம்ப அழகா இருந்தது. அந்த வரலாறுகளை கேட்கும் பொழுதே அதுக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ முக்கியமா ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ராமேஸ்வரத்தை பத்தின இன்னும் அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, கூடுதல் தகவல்கள் என்னென்ன இருக்கு, இப்போ அங்க என்னென்ன செயல்பாடுகள் உங்க மூலமா நடந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ராஜா. ராமநாதபுரத்துக்கும் சேதுபதிக்கும், ராமேஸ்வரத்துக்கும் ராமநாத சேதுபதிகளுக்கும் நிறைய தொடர்பு ஜாஸ்தி இருக்கு. அந்த காலத்துல இருந்தே அந்த உறவுகளும் ஜாஸ்தி இருந்திருக்கு. ராமநாத பண்டாரம்னே ஒரு ஆதீனம் அங்கே இருந்தார். சேதுபதிகளால் அந்த ஆதீனம் அங்கே வச்சு நம்ம திருவாதுரை ஆதீனம், திருப்பராய்த்துறை ஆதீனம் இவங்க மாதிரியே ராமேஸ்வரத்துலேயும் ஆதீனம் ஒருத்தர் நம்ம சேதுபதிகளால் வச்சு அங்கே ஆதீனம் இருந்தார். ஏன்னா நம்ம ஒரு நாளும் வந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு சேதுபதிகள் டெய்லி போய் வர முடியாது. அதனால ஒரு ஆதீனத்தை அங்கே வச்சு சேதுபதிகள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிடுவாங்க, என்னென்ன நடக்குது, என்னென்ன டெய்லி பூஜை நடக்குதா, இப்படிலாம் அவங்களோட ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அவங்கள ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா எதுலேயும் தப்பு நடந்துடக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து 65 கிலோமீட்டரில் இருக்கிற ராமேஸ்வரம், ஏன்னா அது ஒரு ஆன்மீக தலம். அது ராஜா, ராமேஸ்வரத்துல இப்போ நம்ம சமஸ்தானம் சார்ந்த என்னென்ன செயல்லாம் நடந்துட்டு இருக்கு ராஜா? முதல்ல நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்கள் பெரியம்மா ராணி வந்து இந்திராதேவி நாச்சியார், ராணி இந்திராதேவி நாச்சியார், அவங்க சேர்மனாக இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நான் வந்து ஆண் வாரிசுனால் ராமேஸ்வரம் கோயிலில் எனக்கு வந்து சிஎம் வந்து அம்மா சிஎம் ஜெயலலிதா அம்மா எனக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் அந்த டைரக்ட் ஹையர் ஆஃப் த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டியாக நான் இருந்து வரேன். இப்போ நிறையா வந்து கோயிலுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இதுவரையும் 4 கோபுரம் கும்பாபிஷேகம் நடந்ததில்லை. 4 கோபுரமும் கும்பாபிஷேகம் பண்ணோம். முன்னாடி நிறையா கோயில்கள் ராமேஸ்வரத்துக்குள்ள அனைத்து இந்த சப்டெம்பிள்ஸ் பூரா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நிறையா இன்னமும் பாலாலயம்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆன்மீக பணிகள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் கும்பாபிஷேகமே இதுவரையும் பாண்டியர்களால் நடத்தின கும்பாபிஷேகம் தவிர அதுக்கப்புறம் நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்னோட பீரியடில் தான் 4 கோபுரமும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். இதுவரையும் 3 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 3ஆம் பிரகாரம் கட்டினது வந்து ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி கட்டினது.
இன்னொன்று வந்து அது கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு. அந்த 3ஆம் லாங்கஸ்ட் காரிடார் இந்த வேர்ல்டுன்னு வந்திருக்கு டெம்பிள்ஸில். உலகத்துக்கே புகழ் சேர்க்கிற மாதிரி இந்த சமஸ்தானத்துல இருந்து ஒவ்வொரு பெருமைகளா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பார்க்குற அரண்மனைக்கும் அந்த அரண்மனைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் சின்ன வயசில் வந்து நான் படித்தது பூராமே மெட்ராஸ், பெங்களூரில் படித்தேன். எங்கள் கல்யாணத்தை ஒட்டி தான் நாங்கள் வந்தது. அப்போது இந்த அரண்மனையெல்லாம் பழைய காலத்து அரண்மனைகளாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாற்றி கீற்றி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இப்போ இருக்கோம். இது வந்து எங்கள் தாத்தாவோட அவங்க சொந்த ரெசிடென்ஸ் இது. அவங்க மெட்ராஸில் அவங்க அமைச்சராக இருந்ததுனால மெட்ராஸில் இருந்தாங்க. இங்கே யாருமே இருக்கலை. அதனால் இதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம். அதில் புது விதமாக நாங்கள் மாற்றியிருக்கோம். 10 நாள் தசராவும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். டெய்லி கச்சேரி அது இதுன்னு டெய்லி ஃபங்க்ஷன் நடக்கும் ராம்நாட்டில். அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேயும் அங்கே வந்து தசரா ஃபேமஸ் கிடையாது. ஆடி திருவிழா, மாசி திருவிழான்னு 2 திருவிழா இருக்குது. ஆடி திருவிழாவும் 10 நாள் விசேஷம் நடக்கும். மாசி திருவிழா அது சிவனுக்கு ஒன்று, அம்பாளுக்கு ஒன்று. அது 10 நாள் அங்கே விசேஷம் நடக்கும் அவங்களுக்கு. நிச்சயமா ராஜா. இப்போ ராமேஸ்வரம் மட்டும் இல்லாம நம்ம சமஸ்தானத்தை ஒட்டி நிறைய கோவில்கள் இருக்கும் இல்லையா ராஜா? அதுல முக்கியமான கோவில்களை பத்தி சொல்லுங்க. அது உத்தரோசமங்கைன்னு ஒரு பெரிய ஸ்தலம் இருக்குது இங்கே. உத்தரோசமங்கை வந்து மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இன்னும் 2-3 சித்தர்கள் அடங்கியிருக்காங்க. அது வந்து ஆதிமங்கையும் மங்கை முந்தியோன்னு சொல்லுவாங்க. அது வந்து அம்பாள் வந்து ஃபிஷர்மேன் இதாக வந்து இருந்து சிவன் வந்து அதை அவர் கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த ஸ்டோரி அதில் இருக்குது. அதே மாதிரி திருப்புலானின்னு ஒரு இருக்குது. அது பேர் திருப்புலானின்னு இப்போ மறுவிருச்சு. அது திருப்புலணை தான். திருப்புலணை வந்து அது வந்து திவ்ய சேத்திரத்தில் வருது. அந்த 18 அந்த இதில் திவ்ய சேத்திரத்தில் வருது. ராஜா, சமுதாய ரீதியா இப்போ மக்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்றாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் உதவிகள் செய்றீங்க அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க ராஜா. நாங்கள் நிறைய செய்கிறோம். நாங்கள் வந்து இப்போ சாதாரண மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ராஜான்னு இந்த டைட்டிலை தவிர மக்களோட மக்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து யாரையும் வந்து வராதே போகாதேன்னு சொல்கிறதில்ல. எல்லாரும் வந்து ராஜாவையும் பார்க்குறாங்க. ராஜா போய் இறங்கி நாங்கள் என்ன வேணும்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வரவங்களுக்குன்னா நாங்கள் இல்லைன்னே சொல்கிறதில்ல. நேயர்களே, ராமநாதபுரம் சமஸ்தானம் ராஜாட்ட நிறைய கேள்விகள் கேட்டோம், அழகான விளக்கங்களும் கிடைச்சது இல்லையா? இப்போ அதை விட சுவாரஸ்யமான கேள்விகளோட நம்ம அடுத்து மீட் பண்ண போறது நம்மளுடைய மகாராணி. வணக்கம் ராணி. வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் ராணி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேயர்கள் அனைவருக்கும், பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா. இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது ஒரு மன்னரினுடைய சிலை இல்லையா, இதை பற்றிய பின்னணி என்ன இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சிலை வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. ஸோ அது கோயிலில் வச்சுருந்தாங்க. வழிபாடில் எங்கள் குலதெய்வம் வீரமாக்காளி கோயிலில் இந்த சிலை இருந்துச்சு. அது நான் சொல்கிறது அப்போது வார் டைமில் தலையெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ அது உள்ள மண்ணுக்குள்ளே இருந்துச்சு. சரி, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு வெட்டுன்றது திருப்பி சரி பண்ணி திருப்பி கொண்டு வந்து திருப்பி கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ அதனால் கொண்டு வந்து இது எங்கள் காலத்தில் இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இவங்க ஒரு சேதுபதி, ரகுநாத முத்து விஜய ரகுநாத முத்துராமலிங்க சேதுபதியோட சிலை. ராணி, நான் வந்ததுல இருந்து உங்களை நான் ராணின்னு கூப்பிடுறேன். ஆனா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு அழகான ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை சொல்லுங்க. என்னுடைய பேர் இலக்குமி நாச்சியார். என் லக்குமி தான். நாச்சியாரும் ராணியும் டைட்டில். நாச்சியாருங்க மரியாதைக்குரிய வார்த்தை. ராணி ராஜாவை கல்யாணம் பண்ணதுனால ராணி இலக்குமி நாச்சியார். ராணி, உங்களுடைய பேருக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம சுற்றி இருக்கிற இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு அரண்மனைகள் அப்படியே கம்பீரமாக இருக்கு இல்லையா? இந்த கம்பீரமான இடத்துல ஒரு ராணியாக இருக்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? ஆனால் ராணின்றது ஒரு பாரம்பரியமான
ஒரு பாரம்பரியமான ஒரு வார்த்தை, பாரம்பரியமான ஒரு குடும்பத்துக்கு நான் திருமணமாகி வந்ததுன்னா, ராஜாவை கல்யாணம் பண்ணதுனால நான் ராணி. இல்லைன்னா வெறும் இலக்குமி நட்ராஜன், எங்கள் அப்பா பேர் நட்ராஜன். ராணி, ஒரு கம்பீரமான ராணினா என்ன அப்படின்றத வந்து எனக்கு சொல்லிட்டீங்க. இப்போ ராணிக்கு முன்னாடி அம்மா அப்பா வச்ச மாதிரி அந்த லக்குமியா இருக்கிற அந்த வாழ்க்கையை எனக்கு சொல்லுங்க. ஆமாம், நான் வந்து சிறு வயதிலே ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம். அது மாதிரி டான்ஸு, மியூசிக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ வந்து அட்வொகேட்டு, அப்புறம் சீனியர் கவுன்சில் அட்வொகேட்டு. அப்புறம் வந்து 84 எலெக்ஷனில் அப்போ வந்து எம்பி ஆகிறாங்க, திண்டுக்கல் எம்பி ஆகிறாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கராத்தே, ஆல் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் தூள் பரப்புவேன். எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டேன். எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இறைவனே எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன். அம்மா வந்து ரொம்ப ஒரு நாகம்மாள் நட்ராஜன். அம்மா வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சரியான துணைவி. எங்கள் அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். 15 வயசில் அவங்க கல்யாணம் ஆகுது. எஸ்எல்சி முடிச்சுட்டு வர்றாங்க லீவ் நாளில். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்பா வந்து அதுக்குள்ளேயும் இது முடிச்சிடறாங்க, லா முடிச்சிடறாங்க, பிஏ. அந்த காலத்தில் பிஏ முடிச்சுட்டு லா 3 இயர்ஸ் லா பண்ணிவிட்டு, அப்பா வந்து காந்தியன் பாலிசி, ரொம்ப காந்தினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த காலத்துலேயே கிராமம் உசிலம்பட்டி தான் எங்கள் சொந்த ஊர். அதில் கிராமம் அப்பா ஒரு ஊர், அம்மா 2 பேரும் கசின்ஸு. கல்யாணம் பண்ணி வராங்க. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல்லேருந்து நேரம் வந்ததுனால சில விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளை தானே. ஸோ அசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் முடியல. அவங்களுக்கு இப்போ 76 ரன்னிங்கு. இப்போ வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு அப்படியே துடிக்கும், பிள்ளைங்களுக்கு தான் போய் செஞ்சால் தான் அது திருப்தி ஆகும். ஸோ அதோடைய ஏர்ஜு அப்பாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க. சுயநலமாக எதுவுமே கிடையாது அம்மாவுக்கு. பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க வளரணும், சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். கூட பிறந்தவங்க அக்கா இருக்காங்க, அவங்க வந்து வாசுகி ராஜா, கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து டீன் அவினாஷலிங்கம் யூனிவர்சிட்டி, மிஸ்ஸஸ் வாசுகி ராஜா. அடுத்து அண்ணன் இருக்காங்க, கேஆர்என் கருணாகரன், அட்வொகேட்டு, சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஹைகோர்ட்டில் பிஸ்னஸும் செஞ்சிட்ருக்காங்க. நான் கடைசி, நான் வந்து 4th. கல்லூரி வந்து நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில். அப்பா வந்து என்ன சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் அந்த ஒரு சிஸ்டம், ஹாலுக்கெல்லாம் வரவே மாட்டோம். அப்பா கூப்பிட்டா தான் வருவோம். வந்தால் யார் பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் வணங்கணும். பெரியவங்ககிட்டலாம் அப்பா சொல்ல, ஃப்ரெண்டாக இருந்தாலும் பொடி வாடி வாங்க போ இப்படி தான் பேசணும், வாங்க போங்க பேசணும். நாளைக்கு அவங்களே ஒரு ஹை பொசிஷன் போவாங்க, நீ ஒரு ஹை பொசிஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு கூட பர்சனலாக பேசுறது வேறு, பட் பப்ளிக்கில் பேசும்போது வாங்க போங்க இந்த மாதிரி பேசுனா தான் அது வந்து நாளைக்கு மரியாதையாக இருக்கும். இப்படி எங்கள் அப்பா சொல்கிறது நிறைய அவர் பேசுவாங்க. அப்போ இந்த திருமணம் நிச்சயமாகுது. அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய தேசத்துக்கும் இல்லை, உலகத்துக்கே பெருமை வாய்ந்த ஒரு ஃபேமிலி. அது வந்து ஆன்மீகத்துக்கும் சரி, தேசத்துக்கும் சரி, இந்த மொழிக்காண்டியும் சரி, மக்களுக்காண்டியும் சரி, அப்பையும் இப்பையும் இன்னமும் அதுக்காண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த குடும்பத்தில் நீ போனேன்னா சீரும் சிறப்புமா நீ வந்து பெருசாக உன்னை கொண்டு வான்னு நான் சொல்லலை, மெயின்டைன் பண்ணுன்னு தான் என்ன சொன்னாங்க. பட் அப்போ கூட எனக்கு புரியல. கல்யாண டைமில் பார்ன் brought up சென்னை, இது ஒரு பெரிய ஓஷனு, இதில் எப்படி என்ன செய்ய போகிறோம்லாம் எனக்கு தெரியாது. பட் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு ரோல் மாடல் சொல்லிட்டேன் அப்பா அம்மா. மிகப்பெரிய சப்போர்ட் யாருன்னு கேட்டுன்னா ராஜா எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஒரு அழகான குடும்ப சூழல்ல வளர்ந்து லக்குமியாக வளர்ந்து இன்னைக்கு ராமநாதபுர சமஸ்தானத்தினுடைய ராணி லக்குமி நாச்சியாரா இருக்கீங்க. ராணியா மாறினதுக்கு அப்புறமா நீங்க சந்திச்ச சில சவாலான விஷயங்களும் இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சவாலுன்ற கட்டிலும் என்னுடைய உணர்வுபூர்ணமான விஷயம். சவால்ன்றது வந்து நம்ம எதிராளி வந்து பெரிய ஆளாக இருக்கணும். சவால் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வாரெல்லாம் கிடையாது. இது வந்து மனதளவில் புரிஞ்சிக்காத ஒரு கனெக்ஷன் இல்லாதமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஃபார்மல், ராஜா ராணி, ரொம்ப மரியாதை, வந்து அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியமாக நடந்துப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, அந்த சினிமாவில் வர மாதிரி தான் ரொம்ப மரியாதை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பேசக்கூட யோசிப்பாங்க. ராஜாட்ட பேச நிற்கவே பயப்படுவாங்க. ஸோ
ஸோ என்கிட்ட வந்து சொன்னால் ராஜா ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து ராஜாவாக பார்த்துட்டாங்க. குழந்தையிலேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் யோசிப்பேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாருக்கும் பேசுகிறதுனால எல்லாம் அவங்களுக்கு கிரிவன்ஸ் என்னவோ என்ன சொல்லணுமோ இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி அனுப்பிச்சுடுவேன். இன்னொன்று வந்து இந்த லக்குமியாக இந்த அரண்மனையில் ராணியாக வரும்போது என்னென்னா எனக்கே ஒன்றுமே புரியாது. ஏன்னா யாரையுமே பப்ளிக் நாட் அலௌடு. அப்போது வந்து இங்கேயே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. அப்போது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமலும் இருப்போம். ஸோ எதுனாலும் போய் அத்தைக்கிட்ட சொல்லுவேன். எங்கள் மாமியார் ராணி இந்திராதேவி நச்சர் மகாராணி இருந்தாங்க. அடுத்து எங்கள் மாமியார் இருந்தாங்க. அவங்க வந்து ராணி அபிராமி சுந்தர் நாச்சியார். ரொம்ப சாஃப்ட். அத்தை வந்து 19 வயசுலேயே விடோ ஆயிட்டாங்க. என்னோடய மாமனார் வந்து ராஜா நாகேந்திர சேதுபதி. அவங்க வந்து ஒரு அரசரில் அவங்க ஒருத்தவங்க தான் டாக்டராக வந்தாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து 25 இயர்ஸு. அவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு மேசிவ் அட்டாக் ஃபாரினுக்கு போய் இதெல்லாம் பேலஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஆக்கணும்னு நினச்சாங்க. பட் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. அத்தை வந்து 19 வயசில் விடோ ஆகிட்டாங்க. நம்ம ராஜாக்கு 2.5 வயசு. என்னோட நாத்தனார் இருக்காங்க. அவங்க வந்து உமா மகேஸ்வரி, ராணி உமா மகேஸ்வரி திருச்சியில் இருக்காங்க. டாக்டர் சந்திரசேகர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களாம் பாவம். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்கள ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு வெளியெல்லாம் வரமாட்டாங்க அத்தை. பட் என் மேலே ரொம்ப மரியாதையும் ரொம்ப பெரிய நம்பிக்கை. இது மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கு, வந்து ஒரு பிஜி படிச்சிருக்கு, ஒரு பெரிய பாரம்பரியமான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு சிறப்பு செய்யும், ஒரு நல்லது நம்பிக்கைன்னு ஒரு நம்பிக்கை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது சரின்னு படுதோ, இறைவன் எனக்கு என்ன கட்டளை இடுறாங்களோ, ராஜா என் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பானதெல்லாம் செய்வேன். நீங்கள் சொன்ன மாதிரி சவாலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் ராஜா தான் அதுக்கு பிரசிடெண்ட்டு. அதில் வந்து ஒரு 50-60 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது வந்து இந்த 1900 அதாவது 1900 மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு சங்கம் போயிடுச்சு, சிவபெருமான் அதெல்லாம் போயிடுச்சு. 2ஆவதும் போயிடுச்சு, 3ஆவதும் போயிடுச்சு, 4ஆவது தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா, ராமாயணமும் திருக்குறள் புக்கு கேட்குறாங்க. ஏதோ ப்ரெசன்டேஷன் படித்து பார்க்குறதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஒரு 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 துறவி, ஒரு ஃபாதர், கிறிஸ்டின் ஃபாதர் வந்து என்ன பிரிட்டிஷ்காரர் வந்து, நான் வந்து ஒரு புக் எழுதியிருக்கேன், திருக்குறளை பற்றி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. வள்ளல் பாண்டித்துரை தேவரும் பாஸ்கர சேது கசன்ஸு. அவருக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக இருக்குது. அவர் எடுத்த சப்ஜெக்டும் ரொம்ப தப்பான சப்ஜெக்ட் எடுத்து காமத்துப்பாலில் எடுத்து அதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி திருக்குறள் கொண்டு வந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சும்மாவது சொல்லிவிட்டு அதை வாங்கி எரிச்சிட்டு தமுக்கத்தில் பண்ணிவிட்டு, இப்போ இருக்கிற மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு சொந்த பங்களா சொசைட்டி ஆக்டில் அப்போ உடனே வந்து ஒரு சங்கம் சங்கம்ன்ற வார்த்தை அவங்க தான் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு. தமிழுக்காண்டி செப்பேடுகள் எங்கெங்கே இருக்கோ ஏடுக, அப்புறம் இருக்கிற புக்ஸு எல்லாரையும் இப்போ பெரிய பெரிய புலவர்கள் எல்லாரையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆரம்பித்து வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணி அப்பயே ஸ்கூல் கொண்டு வராங்க. இப்போ தான் சேதுபதி ஸ்கூல் இருக்குது. அது எல்லாமே அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். அது எல்லாமே அதுதான். அந்த ஸ்கூலில் வந்து ஃபுட்டு, சீப்பு, எண்ணெய், அந்த குழந்தை ஏட்டுக்கல்வி, ஸ்டைஃபன் அப்பயே அப்போ என்னமோ 1 பைசா 2 பைசா 2 ரூபா ஏதோ கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்திலே படிப்புக்காண்டி ஏற்படுத்தி இப்போ கல்லூரி வந்து 1957 கலைக்கல்லூரி, ஓரியன்ட் கல்லூரி 2 இருக்குது. இதில் ஒன்று வந்து கலைக்கல்வி, 2த்துலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிலிட்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் எங்கேயுமே தமிழுக்காண்டி கல்வி நிறுவனம் இந்த மாதிரி பேசிக் எங்கேயுமே கிடையாது. புலவர் எல்லாமே இருக்குது. எம்எஸ்சி எம்ஏ எம்ஃபில் எல்லாமே இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கல்லூரி. அதுக்கு நான் செயலாளராக இருக்கேன். 60,000 புக்கு இருக்குது. எல்லாமே செப்பேடுகள்லேருந்து எல்லாம் ஏடு எங்கெங்கே இருக்கோ தமிழ் சம்மந்தப்பட்டது எல்லாம் உலகத்துலேருந்து எல்லாருமே வராங்க. இப்போ வந்து எல்லாருமே அந்த லைப்ரரி எப்பயுமே அலௌடு.
வந்து இப்போ கூட யாருக்குனாலும் வந்து அதில் வந்து படிச்சுக்கலாம், காப்பி அதில் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கலாங்க. இது எனக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ராணி, நீங்க சொன்னது போல அந்த காலத்துல இருந்தே இறைவனுக்கு அடுத்தபடியா ராஜா ராணி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சுத்தி இருக்கிற இந்த மக்களினுடைய குடும்ப விழாக்கள் இல்லைன்னா சமுதாய விழாக்கள் எதற்காவது நீங்க போறது உண்டா? கண்டிப்பாங்க. மக்கள் விழான்னா திருமணம், எல்லாருடைய திருமணம் எல்லாருக்கும் இல்லை, ரொம்ப முக்கியமாக தவிர்க்க முடியாத திருமணம். நம்ம போய் தாலி எடுத்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக ராஜா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு சென்டிமெண்டல் வச்சுருக்காங்க. ராஜா ராணி வந்து தாலி எடுத்து கொடுத்தா சுபிட்சமாக சுகமாக நீடூடி வாழ்வோம்னு. ஸோ அதனால் அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க வசதி இருக்குது வசதி இல்லை, ராஜா நின்று அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி விழாக்கள் நிறைய இருக்கும். இப்போ நம்ம இங்கே அரண்மனையில் எடுத்துக்கிட்டிங்கனாலே தசரா ஃபங்க்ஷன், அது பெரிய விழா. இந்த இருக்கிற மக்களுக்கெல்லாம் வில்லேஜஸ் ஒரு 1 லட்சம் பேர் வருவாங்க. இங்கே நல்ல பண்பாடு மிக்க, கலைமிக மிக்க எல்லா பெரிய அறிஞர்கள்லாம் வருவாங்க, மக்களும் வருவாங்க. அவங்களுக்கு அன்னம் குறையாமல் அவங்களுக்கு எல்லாம் 10 நாள் நல்ல இந்த கோவில் வந்து மன்னர் காலத்துலேருந்து அரண்மனை கட்டும்போதே கட்டப்பட்டது. அப்போ வந்து அம்பாள் வந்து உக்ரகமாக துர்க்கையாக இருந்திருக்கா, கொற்றவை அம்பாள். அம்பாளுடைய இங்கே வந்து பலி கொடுத்து தான் பூஜை, வாமாச்சார பூஜை நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து மன்னர் பாஸ்கர சேதுபதி காலத்தில் தான் சிருங்கேரி சுவாமிகள், நரசிம்மவாரி சுவாமிகள் இங்கே ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அவரை போய் பாஸ்கர சேதுபதி மன்னர் சந்தித்து இந்த மாதிரி வந்து பலி கொடுத்து பூஜை பண்ணுறாங்க, அந்த வாமாச்சார பூஜை வந்து எனக்கு பிடிக்கலை, அம்பாளை சாந்தப்படுத்தி வைதிக பூஜை மாற்றணும்னு சொல்லி அவர் வந்து நரசிம்மவாரி சுவாமிகள் வந்து அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி ராஜராஜேஸ்வரியா மாற்றி அன்னியிலேருந்து சிருங்கேரியிலேருந்து வைதிக பூஜை நடந்துட்டுருக்கு. இன்னி வரைக்கும் சிருங்கேரி மடத்தில் வந்து தீட்சை வாங்கினா தான் இங்கே வந்து பூஜை பண்ணுற முடியும். அந்த மாதிரி ஒரு தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் சிருங்கேரியிலேருந்து பூஜை பண்ண வராங்க. மஞ்சுநாத் பட்டர் இப்போ கடைசி வரைக்கும் இருக்கார். இவரும் சிருங்கேரியில் போய் தீட்சை வாங்கி தான் இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். இவர் ராஜாராம் பட்டர். அப்படி ஒரு காலம் இருந்துகிட்ருக்கு. இந்த அம்பாளுக்கு வந்து திருவிழான்னு பார்த்தா நவராத்திரி தான். மைசூருக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து நவராத்திரி வந்து இன்றளவும் ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த தசராவில் வந்து எப்படி மைசூர் நடக்குதோ அதே மாதிரி வந்து மன்னர்களே, சேதுபதி மன்னர்களே அம்பாளுடைய ஊர்வலமாக வந்து அம்பு போடுவாங்க. அந்த ஒரு ஐதீகம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த அம்பாளுக்கு வந்து வருஷத்துக்கு 3 விஷயம் தான். இங்கே வந்து மூலவரும் உற்சவரும் ஒரே அம்பாள் தான். அந்த மேலே உள்ள தங்க விக்கிரம் தான் மூலவரும் அவர் தான், உற்சவரும் அவர் தான். ராணி, விழாக்கள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மன்னர்களினுடைய படங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க செஞ்ச சில விஷயங்களை பார்த்து நீங்கள் பூரிப்படைகிற சில விஷயங்கள் இருக்கும், அதை சொல்லுங்கள். மறக்க முடியாதது மகாராஜா பாஸ்கர சேதுபதி. அவங்க முத்துராமலிங்க சேதுபதி, ஃபுல் நேம் முத்து விஜய ரகுநாத முத்துராமலிங்க சேதுபதி, அவங்களுடைய அப்பா. அவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாரை பறக்க முடியாத 48 மடை. இப்போ கரிகால் சோழன் வந்து ஒரு இது கட்டியிருக்க மாதிரி, அந்த இது கட்டின மாதிரி இவங்க வந்து இங்கே இது வந்து பேக்வேர்டு ஏரியா, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நல்ல மழை, நல்ல வானம் பார்த்த பூமி தான். என்ன பண்ணுறாங்க, மழை நீர் வர்றது என்ன பெரிய பாண்டு, ஏஷியாவில் பிக்கெஸ்ட்டு கண்மாய், பெரிய கண்மாய் அதுதான். நாரை பறக்க முடியாது 48 மடை கட்டி வச்சு. இன்னும் இப்போ என்ன போச்சுன்னு, இப்போ ரீசண்டாக இப்போ 2-3 வருஷமாக மழை இல்லாதனால இப்போ வந்து கலெக்டர் எல்லோரும் சேர்ந்து, மக்களும் கூட சேர்ந்து நல்ல பெரிய பெரிய கண்மாயை நல்லா டவுன் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நல்ல பெரிய லெவலில் தண்ணி இப்போ ஃபுல் எப்பயுமே ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சம். இப்போ இந்த இடத்துல ராமநாதபுர சமஸ்தான சார்பில் நீங்கள் சமூகத்துக்கு இன்னும் தொடர்ந்து என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்யணும் அப்படின்னு? என்னுடைய ஆசை என்னென்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். என்ன விழிப்புணர்வு? உள்ளே வந்து விழிப்புணர்வு ஆக்கணும், வெளியில் ஜாலியாக இருந்துக்க, உன்னை நீ அறிஞ்சிட்டு எதிராளி யாராக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம சொந்தமாக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள்.
அப்போ அவங்க நோக்கத்துக்கு தகுந்தாப்புல ஒரு அன்பான வார்த்தைகள், ஒரு அறிவான சொற்கள், அவங்கள வந்து நயம்பட பேசி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது. அன்னோன்றது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லா விஷயத்துலையும் கிடைக்கும். பட் அன்பான நெஞ்சம், ஒரு 4 பேருக்கு அன்பு செலுத்துறது, அதனால் அவங்கள புரிய வைக்கிறது, அவங்கள மாற்றம் ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து அவங்களுக்கு அவனுடைய தனித்திறமையை எடுத்து கொண்டு சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை உதவி செய்து உயர்த்துவது. யூ க்ரோ மேக் அதர்ஸ் டு க்ரோ. இது எனக்கு பிடிச்சமான ஒரு வாசகம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். சமுதாயத்துக்கு நம்ம சேதுபதி மன்னர் மெமோரியல் ட்ரஸ்ட்லேருந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாதசாமி ராமேஸ்வரம் ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன உதவி செய்ய போகிறோம், இறைவனுக்கு நம்ம போய் உதவி செய்யணும் அவசியம். அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பெற போகிறோம். அவங்க பெற்றதை சரியாகவும் நெறியாகவும் அந்த குப்பை இல்லாமல் அந்த ஏரியாவை சுத்தப்படுத்தி தெளிவு நீராக்கி அந்த கழிவுகளை சரி பண்ணி அதில் இன்னும் திருப்பி மீன்களும் அதில் நல்ல புல்வெளி அமைச்சு அந்த வழி நடுக்க சிறப்பு பண்ணி வர பில்கிரிமேஜுக்கு வர மக்களுக்கு, எந்த மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வந்து ஆனந்தம் பட்டு சந்தோஷப்பட்டு அங்கே போனால் ஒரு நிறைவாக இருக்கணுன்றத செய்யணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது சக்ஸஸ் ஆகும். மக்களும் நீங்கள் எல்லாருமே ஒரு துணையாக நின்னா எனக்கு இன்னும் மென்மேலும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு. நேர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயமே நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற வகையில் தான் இருக்குது அரண்மனையை பற்றி. இப்போ ஒரு முக்கியமான ஆள் நம்மளுடைய யுவராணி மகாலட்சுமி நாச்சியார் நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா? அதை விட கூடுதலான விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய வாரிசு, அரண்மனையினுடைய செல்வ வாரிசு, ஒரு வீரமான வாரிசு தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, யுவராஜா பிரம்ம முத்துராமலிங்க நாகேந்திர சேதுபதி நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஆஸ்பிஷியஸ் டேல எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல உங்களை பற்றின அறிமுகத்தை எங்களுக்கு கொடுங்க, ஒரு இன்ட்ரோ. நான் வந்து ஸ்கூலிங்லாம் மதுரையில் வந்து மகாத்மாவில் படித்தேன். ஃபுல்லாக 12th வரையும் அங்கே தான் படித்தோம். நானும் என் தங்கச்சியுமே அங்கே தான் படித்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நான் ப்ரெசென்ட் வந்து சென்னையில் பண்ணேன், MBA பண்ணேன், மார்க்கெட்டிங்கில் பண்ணேன். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ தான் முடிச்சிருக்கேன் கரெக்டாக கரண்ட்டில். இந்த கொரோனா டைமில் தான் முடிஞ்சிருக்கேன். இப்போ தான் முடிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாரும் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும், ஆர்வம் எனக்கும் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே இந்த கார், ஆட்டோமொபைல்ஸ் பற்றி ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. அது இல்லாமல் என் கசின்ஸு, அப்பா எல்லாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி எனக்கு அந்த ஃபீல்டில். அதனால தான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, அப்பாவும் சொன்னாங்க சரி இது எடுத்து நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. எடுத்து இப்போ வெற்றிகரமாக படிப்போம் முடிச்சாச்சு இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம், நம்ம சேதுபதி அப்படின்னு சொல்லும் பொழுதே எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? நிச்சயமா அதில் வந்து ஒரு முக்கியமான சேதுபதி நமக்கு இருக்காங்க, பாஸ்கர சேதுபதி சார் இல்லையா? அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க வந்து புகழ்பெற்ற மன்னர். அவங்கள வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்துக்காண்டி அர்ப்பணிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா ட்ரெஷரியில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அதுக்காண்டியே தியானம் பண்ணியிருக்காங்க. நிறைய லேண்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க மக்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப வரலாற்றில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல்லாம் நம்மளுக்கு வந்து நாகேந்திர சேதுபதி யுவராஜ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இப்போ ரொம்ப அழகான இடத்துக்கு நம்ம சேதுபதிட்ட கேட்டு நம்ம போக போகிறோம், ராமேஸ்வரம். அதை பற்றி சொல்லுங்கள். ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு நிறையா கோயில் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷலான கோயில் வந்து ராமேஸ்வரம் தான். ஏன்னா இன்னமும் வந்து எவ்வளோ மக்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வந்து சீதையே வந்து ராமருக்காண்டி பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம் அது. அதில் வந்து மிகப்பெரிய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து கின்னஸ் புக்கு ரெக்கார்டு இருக்குது. லாங்கஸ்ட் காரிடர் வந்து அதுதான் உங்களுக்கு 3ஆம் பிரகாரம். அது வந்து கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார். மிகப்பெரிய 3ஆம் பிரகாரம் வந்து அவருக்கு தான் கட்டப்பட்டது. அது எப்போ இது முன்னோர்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கோயிலை முடிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணியை வந்து அவங்க கோயிலுக்காண்டியே கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிட்ஜு எதுவுமே இருக்காது. அப்போ வந்து ஃபெரி சர்வீஸ் மாதிரி தான் போட்டில் வந்து
இங்கேருந்து உங்களுக்கு கல் எல்லாமே இங்கேருந்து ஏற்றிட்டு போய் அங்கே போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க. கட்டுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த போட் சர்வீஸில் தான் இருந்துச்சு. அது இன்னொன்று என்னென்னா, மக்கள் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஏதாவது கட்டணம் எதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. அது வந்து அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது எக்ஸாம்பிளே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மடம் தங்கச்சி மடம் இருந்துச்சு. ரொம்ப அழகான விளக்கங்கள். இதோட சேர்ந்து நம்மளுடைய அரண்மனை, ராமேஸ்வரம் கோவில் ரெண்டுக்கும் இதுவரைக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? அந்த காலத்துலேருந்தே எங்கள் வம்சாவளிகள் எல்லாமே ட்ரஸ்டியாக தான் இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா முதல் கொண்டு ட்ரஸ்டியாக தான் இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப நிரந்தரமாக இருக்கிறதுக்காண்டி அவங்கள வந்து பெர்மனன்ட் தக்காராக்கிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல இடத்துல பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். பெர்மனன்ட் தக்காராகவே ஆக்கியிருக்காங்க. வந்து அது எப்படி நினச்சே பார்க்க முடியாது. நம்ம ஃபேமிலியில் பிறந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிது, அப்பாவும் தக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமா. இப்போது உங்களை பற்றின ஒரு கேள்விதான். மெக்கானிக்கல், ஒரு அரண்மனையினுடைய வாரிசு, ரெண்டு பொறுப்புமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஃப்யூச்சர் எதை நோக்கி பயணமாக போகுது? நம்ம ஏதோ ஃப்யூச்சர் கிட்ட நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம், நம்ம அது பண்ணுறோம். ஆனால் நம்மளோட கோல் என்னன்னா, நம்ம அப்பா பண்ணுற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். நம்ம வாழ்க்கையை கரெக்டாக நம்ம மரியாதை எல்லாமே பின்பற்றி நம்ம பண்ணணும். நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நம்ம கோல் ஓரியன்டாக தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வேல்யூஸு கோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் அப்பா அவங்க முன்னோர்கள் பண்ண வேலையை நம்மளும் பின்பற்றணும். அதுதான் ஃப்யூச்சர் கோலே. அதுதான் நிச்சயமாக அந்த மக்களுக்கான சேவைகளை வந்து செய்யணும். நாங்கள் எங்களுடைய முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, என்னுடைய வழியிலையும் எங்களுடைய வாரிசுகள் என்னை யார் வந்தாலுமே அந்த வழியில் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச துறையில் மெக்கானிக்கல், அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது வந்து நான் படித்த வேலையை காட்டிலும் எனக்கு ரொம்ப பேஷனாக வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது தான், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது தான். அதனால் ஒரு கோல் ஓரியன்டாகவே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். அது ப்ராசஸ்லாம் இப்போ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அது கரெக்டாக ப்ராசஸ் நம்மளுக்கு என்னன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரணும். அதுதான் என்னோடய மெயினான கோலை. யார் யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும், நல்லா எல்லாருக்கும் லைஃப் செட்டில் பண்ணணும். அதுதான் என் கோலை எனக்கு இப்போதைக்கு. நிச்சயமா இந்த சொசைட்டிக்கு தேவையான நிறைய பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையே ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை. உங்களுடைய எல்லா குறிக்கோளும், எல்லா எய்மும், கோலும் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றத இந்த தீபாவளி திருநாளில் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ முக்கியமான ஒரு ஆள், நம்ம ராஜா ராணியினுடைய தவ புதல்வி யுவராணி மகாலட்சுமி நாச்சியார் அவர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவர்கள்ட்டையே சந்திச்சு நிறைய கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்க போறோம். உங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அதை உங்க சார்பா நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிஸ்டர். இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை நம்மளுடைய நேயர்களுக்கு உங்க சார்பாகவும் நீங்க சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ உங்கள்கிட்ட முதல்ல கேட்க போகிறது, உங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. நான் ஸ்கூலெல்லாம் வந்து இங்கே மதுரையில் படித்தேன். அப்புறம் காலேஜஸ் வந்து சென்னை போயாச்சு. அங்கே NIFTயில் டிசைனிங் இப்போ தான் முடித்தேன். 2 months ஆகுது. ஒரு மாடர்ன் ராணியாக நான் வந்து இளவரசியாக உங்களை பார்க்குறேன் இந்த அரண்மனையில் இருந்து. ஒரு மாடர்ன் ட்ரெண்டில், அதாவது நிறைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக உங்கள் வீட்டில் இருந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? வரலாறெல்லாம் பேசும் பொழுது, ஆஹா நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொம்ப நம்ம இந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கு நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகும். எனக்கு நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு கிஃப்டட் சைல்டாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ், நல்ல பிரதர், நல்ல கசின்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செல்வமும் இருக்குது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இந்த ஜென்மத்தில். நல்ல ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? சரி, நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? நான்
துணி சம்மந்தப்பட்ட படிப்புன்னு சொல்லலாம். டிசைனிங் பண்ணுறேன், முடிச்சாச்சு, இப்போ ஃபைனல் இயர் முடிச்சாச்சு. இப்போ நானே சொந்தமாக சில விஷயம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி ப்ராசஸ்ல இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம்? இப்போதான் பேஸ்மெண்ட் போட்டிருக்கு, இனிமேல் தான் பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையா? சரி மகாலட்சுமி, உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும். இந்த அரண்மனைக்குள்ள வர்றப்பவே அப்படியே வீரமா ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா நமக்கு? உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களோட பேரண்ட் சொன்னதுல இருந்து ஏதாவது சில விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? நிறையா இருக்கு. அதுல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் சொல்லுங்க. நிறையா பேருக்கு அவங்க ரோல் மாடல் கூட சொல்லலாம். வேலு நாச்சியார் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு கேட்கும் போது. ஏன்னா ஒரு விமனா அந்த காலத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லா உமனுமே வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல வந்து அவங்க ஒரு ராணியா இங்க இருந்திருக்காங்க, அரண்மனையில் பிறந்திருக்காங்க. எக்கச்சக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க இவ்வளோ பெரிய ஒரு இத்தனை உமனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக போயிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் நிறைய அவங்களுடைய ஹிஸ்ட்ரி கேட்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளுக்கே வந்து இப்போ ஒரு டவுனாக இருக்கும்னா அவங்க அப்படி இருந்திருக்காங்க, நம்ம டவுன் ஆகக்கூடாது, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை நீங்க பேசுறத பார்க்கும்பொழுது நானே வாள் எடுத்துட்டு அப்படியே போருக்கு போகலாம் போல எனக்கு தோணுது. இன்னொரு எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வந்ததுல இருந்தே கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு வரலாறு சார்ந்த ஒரு பகுதி இல்லையா, ஒரு குடும்பம், அதுல இருந்துட்டு நம்ம வரலாறு படிக்கலாம், இல்லைன்னா புவியியல் படிக்கலாம், ஜியோகிராஃபி படிக்கலாம், ஹிஸ்டரி படிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்ற ஒரு ஃபீல்டே தனி ஃபீல்டு, அதுக்கு போகணும்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். காஸ்டியூம் டிசைனிங் இதெல்லாம் ரொம்ப ஆசை. அந்த நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஜோதா அக்பர் படம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி இதே மாதிரி ரெப்ளிகா பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். நம்மளுடைய இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும்ல, ஸோ நம்ம ஊர் இதெல்லாம் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நம்ம அரண்மனையில் எப்படி இருந்திருக்கோம் எனக்கும் ஆசை இருக்கும்ல, நம்ம டிராயிங்ஸ் வச்சு தான் நான் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து வெளியே கொண்டு போய் காட்டணும்னா என்னுடைய சைட்ல இருந்து ஒரு டிசைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டுல இருந்து நான் அதை கொண்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு வித்தியாசமான சூழலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான படிகள், ரெண்டு பக்கமும் பாதை, இன்னொன்று முக்கியமாக இந்த அழகாக இருக்கக்கூடிய சிலை. இவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி. ராமநாதபுரம் அரண்மனை அப்படின்னாலே நம்ம எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து மகா அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் இல்லையா? அவங்கள பற்றி இங்கே வந்து நவராத்திரி விழா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். எங்கள் அம்பாள் வந்து ஆக்சுவலாக வந்து கொற்றவை அந்த காலத்தில் திருமல் நாயக்கர் பீரியட்ல ஒரு ஹைதர் அலி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இடமா கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஒரு கஷ்ட காலத்துல லெட்டர் எழுதுறாங்க. அப்போ டவுன் சவுத்ல வந்து இவங்களுக்கு அடுத்து திருமல் நாயக்கருக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல போர் வித்தைகள்ல இருந்து எல்லாமே பெரிய ஒரு கிங்டமா இருந்தது வந்து சேதுபதி மன்னர்கள். நிறைய சோல்ஜர்ஸ் வச்சிருந்தாங்க, நல்ல போர் தத்துவம் வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு ஷார்ட் டைம்ல வந்து thousands ஆஃப் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போனாங்க மதுரை. அங்க தாண்டி போயிட்டு அங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வாரை வின் பண்றாங்க. நல்ல விஷயமா வின் பண்ணியிருக்காங்க. அந்த வாரை வின் பண்ணதுக்கு கிஃப்டா திருமல் நாயக்கர் வந்து அந்த அம்மனை கொற்றவையை வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்போ இங்க அரண்மனையில வந்து அதை பெருமையா வச்சு அதை வந்து ரொம்ப வருஷங்களா வந்து வழிபட்டு இருக்காங்க. அப்புறம் லேட்டர் ஆன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாலா மாத்துறாங்க. நிறைய பூஜைகள் பெரிய யாகங்கள்லாம் செஞ்சு அம்பாலா மாத்துறாங்க. இன்ன வரைக்கும் ரொம்ப கிராண்டா மைசூருக்கு அடுத்து நம்ம அரண்மனையில தான் வந்து நவராத்திரி ரொம்ப கிராண்டா நடக்கும். நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப கிராண்டா இருக்கும். நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் அந்த கோவில்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எங்க சமஸ்தானத்துல வந்து 56 கோயில் இருக்கு. இன்னும் எங்க சமஸ்தானத்துல தான் எனக்கு தெரிஞ்சு எங்க சமஸ்தானத்துல இன்னும் எங்களுக்கு திவான் இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு 56 கோயில் இருக்கு. அண்ட் இன்னும் ரொம்ப இன்னும் நம்ம சத்திரம் இருக்கு. எல்லாமே எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமையா நடந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அதை வந்து எங்க அப்பாவோட சிஸ்டர் ராணி ஆர்பிகே ராஜேஸ்வரி நாச்சியார் வந்து அவங்க தான் எங்க அத்தை தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பாவும் அத்தையும் சேர்ந்து தான் நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் எங்களுக்கு அந்த இதெல்லாம் பெருமை எல்லாம் சொல்லி எங்க வீட்டுல வளர்ப்பாங்க. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த எவ்வளோ ஒரு கலைநயமா ஒரு கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம இருக்கிற ரெசிடென்ஸ் வந்து ராஜாவோட ரெசிடென்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 36 ஏக்கர் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா
இதுலேயே ஒரு கோட் இருக்கும், அந்த காலத்தில் ஆட்சி செய்கிறதுக்கு கோட் இருக்கும். இது வந்து ராஜா இருக்கிற இடம். இதுக்கு பின்னாடி வந்து இந்த அரண்மனையிலே பாதி பகுதியே வந்து அந்த புறம் தான் இருக்கும். ஏன்னா எல்லா விமெனுமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உண்டு. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு கோஷ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ராணியை வந்து கல்யாணம் பண்ணி பல்லாக்கில் தூக்கிட்டு போவாங்களாம். அப்போது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பல்லாக்கிலே வெளியே போவாங்களாம். அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உமன் வந்து மூஞ்சி காட்ட மாட்டாங்க. இங்கே அம்பாள் கும்பிட வரும்போது ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ராணிங்க வந்து வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுன்ற சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கட்டடமும் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அண்ட் அந்த புறம் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நாயக்கர் அரண்மனை பார்த்துருக்கீங்களா, அப்படி தூணாக இருக்கிற மாதிரியே இங்கேயும் மண்டபம் மாதிரி இருக்கும். அது இன்னும் இந்த எப்படின்னா இப்போ நம்ம இப்போ இருக்கிற பில்டிங் மாதிரிலாம் இருக்காது. அது ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அண்ட் நம்ம பில்டிங்கில் வந்து கட்டின விதம் எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வந்து இது சூடான பகுதினால முட்டை கருப்பட்டி அதெல்லாம் சேர்த்து லைம் ஸ்டோனோட சேர்த்து தான் பண்ணுவாங்க அரண்மனை. ஸோ இன்னும் இந்த வெயில் காலத்துலலாம் நீங்கள் சிவரெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில். இன்னும் வந்து மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா அப்படி ரூமெல்லாம் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணி விழுகும்ல, மொட்டை மாடியில் தண்ணி சேர்ந்து விழுகிற இடத்துலலாம் அழகாக வந்து ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சு அது வாயில் விழுற மாதிரி, ஒரு பன்னி சிலை மாதிரி இருக்கும், பன்னி வாயிலிருந்து விழுற மாதிரி, அந்த மாதிரி அழகாக நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுற இடமா நாங்கள் ரொம்ப இது வச்சுருக்கோம். வெஜிடபிள் ஆயில் சீட் பெயிண்டிங்கில் அந்த காலத்தில் பண்ண பெயிண்டிங்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அருமையாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக போய் பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று எங்கள் அரண்மனையில். இன்னும் அந்த ஹோல் பில்டிங்குமே பெயிண்டடாக இருக்கும். உள்ள வால்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டடக்கலை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது எப்படிலாம் கட்டியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினா கூட இன்ன வரைக்கும் அப்படியே கம்பீரமாக நிற்கிறத பார்த்தா ரொம்ப பெருமையாகவே இருக்கு இல்லையா? இதையெல்லாம் தாண்டி ஒரு மைல்கல் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம்னா எதை சொல்வீங்க? எங்கள் அரண்மனையில் ஆக்சுவலாக தூணுக்கு தூண் ஹிஸ்ட்ரி தான் சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே நம்ம கோர்ட்டில் வந்து நம்ம வீரபாண்டி கட்டபொம்மனோட ஹிஸ்ட்ரி இங்கே பதிவு செய்யப்பட்டது. ஆக்சுவலாக அந்த படத்தில் கூட வந்து டைலாக் பேசுவாங்கல்ல, எனக்கு பெண்களுக்கு மஞ்சள் அறத்தாயா, அந்த ஜாக்சன் துரையோட கான்வர்சேஷன். ஸோ அதெல்லாமே இங்கே நடந்த ஒரு இதுதான். அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கள் கோர்ட்டில் அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தோம். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால தான் இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய விஷயத்தில். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது அங்கே தான். அவங்களுக்கு வந்து நம்ம வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வந்து இடம் கொடுத்து இங்கே வந்து அவங்கள காப்பாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு அப்போ தேடிட்டு இருந்தாங்க ஜாக்சன் துரை வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு அடைக்கலம் கொடுத்து இங்கே நம்ம இது செஞ்சோம். அது அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுல்ல, அந்த ஜாக்சன் துரை அந்த படத்தில் காட்டுற மாதிரி இங்கே தான் நடந்தது. அது ரொம்ப ஸ்பெஷல். இன்னும் நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மொமெண்ட்ல அதெல்லாம் போய் பார்க்கலாம். இனிமேல் நம்ம கேட்கும் பொழுது இந்த ராமநாதபுரம் அரண்மனை கம்பீரமாக இருக்கிறதா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இது வரைக்குமே ரொம்ப அழகாக எங்களோட கான்வர்சேஷன் பண்ணி ஒரு தீபாவளி பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உங்களுடைய ஸ்பீச்சில் இருந்து. இப்போ உங்களுடைய தலைமுறையை பின்பற்றி இப்போ அந்த இதை கண்ணியத்தை விடாம நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அடுத்து உங்களுடைய வாரிசு, உங்களுடைய மகனார் யுவராஜா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட குறிக்கோள் என்னன்னா, நாங்கள் சின்ன வயசுலேயே அவங்கள அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேயே வாங்க போங்கன்னு சொல்றது எங்களோட அரண்மனை பழக்கம். அதே மாதிரியே வளர்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களும் இந்த மாதிரி அடுத்த ஹெரிட்டேஜை காப்பாற்ற போகிறவங்க அவங்க. அதனால் அந்த சில அவங்களுக்கு என்னென்ன எப்படி சொல்லி நம்மளோட ஹெரிட்டேஜ் இதோடு நின்றக்கூடாது. இப்போ எனக்கு பின்னாடி என்னோடய மகன் வருவார். என்னோடய மகன் வந்து இந்த அரண்மனையை வந்து இருப்பார். நாளைக்கு அவங்க வந்து நாளை மக்களை வந்து வெறுத்துறக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சொல்லி கொடுத்து அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மரியாதைகள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மரியாதைகள், சின்ன பிள்ளை கொடுக்குற மரியாதை தான் பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள. ஏன்னா அடுத்த ஹெரிட்டேஜை காப்பாற்ற போகிறவங்க அவங்க தான்.
ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எங்கள் முன்னோர்கள் அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காங்க, எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாரும். அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா ராஜா, உங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இவ்வளோ நேரம் இதுக்காக நேரம் ஒதுக்கி பொதிகை நேயர்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களுடைய சொந்த அனுபவங்கள், வரலாற்று அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த சந்தோஷம். நன்றி. பொதிகை நிறுவனருக்கு நன்றி.